ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமொழி சுடரை இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷனாக பார்க்க போகிறோம். அபிக்கு இப்போ வெற்றி தான் கேப்டன் தான் வெற்றி அப்படின்ற உண்மை தெரிய வந்துருச்சு. இதனால் வெற்றியோட இனி சுடர் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் போட போகிறாங்க. இந்த கண்டிஷனால் சுடர் என்ன காரணத்துக்காக வெற்றியோட பேசக்கூடாது, அதாவது கேப்டன் அங்கிளோட பேசக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அப்படின்றத இனி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக எவ்வளோ போராட போகிறாங்க நம்ம சுடர். அப்போ இருந்தாலும் அம்மா சொன்னாலும் வெற்றியோட பேசாமல் இருக்க போகிறாங்களா சுடர்? இனி வரப்போகிற எபிசோடில் சுடர் தன்னோட அம்மா கிட்ட ஏன் அம்மு கேப்டன் அங்கிளோட பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேட்க, அப்போ அபிக்கு கோபம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அப்போ சுடர் சொல்லுவாங்க, உங்களை காப்பாற்றினதே அவர் தான்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் சொல்ல, அப்போ தான் நம்ம அபி நினைக்கிறாங்க, அப்போது கர்ணா நம்மளை கடத்தி வச்சுருக்கும் போது நம்மளை காப்பாற்றுறது வெற்றியா? எப்படி வெற்றி கர்ணாவுக்கு எதிராக வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி யோசித்து வெற்றி நல்லவர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த இடத்துல அபிநயா ஒரு முடிவோடு இருக்காங்க. ஏன்னா தன்னோட பொண்ணு சுடர் அப்படின்னு தெரியக்கூடாது கர்ணாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சுடருக்கு தான் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கணும். அப்போது வெற்றிக்கிட்ட பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறது கரெக்டுன்னு நினைக்கிறாங்க நம்ம அபிநயா. இதனால் நம்ம சுடரும் என்ன பண்ணுறாங்கன்னா வெற்றிக்கிட்ட பேசாமல் போக போகிறாங்க. எங்கே தன்னோட பொண்ணு அம்மா சொன்னதை பேச்சை மீறி நம்மக்கிட்ட பேசாமல் இருந்துட போகிறாளோ அப்படின்ற பயம் நம்ம வெற்றிக்கு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சுடரை பார்க்காம இருக்க முடியாது, அவட்ட பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஸ்கூல்கிட்ட போய் நிற்க போகிறாங்க. ஆனால் நம்ம சுடர் பேசாமல் இருக்கிறத பார்த்ததுமே ரொம்பவே மனசு நொந்து இருக்க போகிறாரு. இனியும் நான் பொறுமையாக இருக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக நான் போய் அபிக்கிட்ட பேசியே ஆகணும் இந்த மாதிரி சொல்லிட்டு கண்டிப்பாக அபிநயாவை பார்த்து பேச போவார் நம்ம வெற்றியும் அபிக்கிட்ட போய் என்ன சொல்ல போகிறேன்னா, அபி, உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? 10 வருஷமாக என்னோட குழந்தையை எனக்கு தெரியாமையே வளர்த்துட்டு இருந்திருக்க. இப்போ என்னோட பொண்ணு சுடர் தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த இடத்துல என்னோட பொண்ணை என்கிட்ட பேச விட மாக்குறியே, இது எந்த விதத்தில் உனக்கு நியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாரு வெற்றி. இதை கேட்டதுமே அதிர்ச்சியாக போகிறாங்க நம்ம அபிநயா. உனக்கு எப்படி சுடர் உன்னோட பொண்ணு அப்படின்னு உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி அபிநயா கேட்க, இங்கே பாரு அபி, எனக்கு எல்லாமே தெரியும், என்னோட பொண்ணு சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்ல, அபிநயா வெற்றிக்கிட்ட உண்மையை சொல்லுவாங்களா? ஆமாம், சுடர் உன்னோட பொண்ணு தான், யார் இல்லைன்னு சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படியே சொன்னாலும் இல்லை, நீ சுடரோட பேசக்கூடாது, சுடர் உன்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கர்ணா விட்டு வைக்க மாட்டா அப்படின்ற உண்மையை சொல்லுவாங்களா? இல்லை, பார்வதி அக்காவை கொலை பண்ணதுக்கு காரணம் நான் கிடையாது, இதெல்லாம் பண்ணது கர்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னால் வெற்றி என்ன நினைப்பாரு, என்னென்ன பண்ண போகிறாரு அப்படின்றதா இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க. நம்ம சுடர் எப்படி இருந்தாவது ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக வெற்றி நர்மதா மேம் கிட்ட பேசி நர்மதா மேமும் சரளாவை மிரட்டி அங்கே சரளா சுடரை இனிமேல் ஸ்கூலுக்கு வருவா அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. இதனால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிற நம்ம சுடர் நர்மதா மேம்க்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான், நீ தேங்க்ஸ் சொல்லணும்னா கண்டிப்பாக மகேஷோட அங்கிள் ஆனால் கேப்டன் அங்கிள்கிட்ட தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னதுமே, அப்போ நம்ம கேப்டன் அங்கிள்கிட்ட கண்டிப்பாக நம்ம தேங்க்யூ சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சுடர். இதனால என்ன பண்ணுறாங்கன்னா வெற்றியை படமாக வரைஞ்சி அதை கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சுடர். உடனே காலையில் எந்திரிச்சு எப்பவும் போல் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க, ஹாப்பியாகவும் கிளம்புறாங்க. நம்ம சுடர் இன்னைக்காவது ஸ்கூலுக்கு வருவாளா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தால் நம்ம வெற்றிக்கு சுடர் இன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு வராங்க. இதை பார்த்ததுமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க நம்ம வெற்றி. அப்போ தான் சுடர் கேட்குறாங்க, என்னங்க கேப்டன், நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் மகேஷுக்கு சாப்பாடு கொண்டு வரும்போது தான் வருவீங்கன்னு பார்த்தா இப்போயே வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ வெற்றி சொல்கிறாரு, நீ ஸ்கூலுக்கு இன்றைக்கி வருவியா வரமாட்டியான்னு தெரியல, உன்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன், நீ ஸ்கூலுக்கு வந்தால் சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். ஓ அப்படியா கேப்டன், ரொம்பவே தேங்க்ஸ் கேப்டன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்க, அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லை கேப்டன், நான் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு காரணமே நீங்கள் தான் சொல்லிட்டு நர்மதா மேம் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ உண்மையை சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்க, ஆமாம் கேப்டன், உண்மையை சொல்லிட்டாங்க, இப்போ நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், எப்பவும் போல் நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்ல, அப்போ தான் வெற்றி கேட்குறாரு, ஆமாம் சுடர், உங்கள் அம்மா ஹாப்பியாக இருந்தா நீ சந்தோஷமாக இருப்பியா அப்படின்னு கேட்க, ஆமாம் கேப்டன், எங்கள் அம்மா சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும், அவங்க சந்தோஷமாக இருந்தால் நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்ல, அப்போ கேப்டன் யோசிக்கிறாரு,
அப்போ சுடர் உங்கள் அம்மாவுக்கு குணமாயிருச்சா, எப்படி இருக்குது வலியெல்லாம் அப்படின்னு கேட்க, அப்போ சுடரும் சொல்கிறாங்க, இல்லை கேப்டன், கொஞ்சம் கொஞ்சம் வலி இருக்குது, அம்மா மாத்திரை போட்டு சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி சுடர் நீ ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, இந்தாங்க கேப்டன் உங்களுக்கு ஒரு gift வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் கொடுக்குறத பார்த்ததுமே வெற்றிக்கு ரொம்பவே ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்றத மனசில் பதிய வச்சுக்கிட்டு நான் அப்படியே வரைஞ்ச கேப்டன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி சுடர் கேட்க, இதை விட எனக்கு வேறு என்ன சுடர் வேணும், இதுதான் எனக்கு பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக வாங்கிக்கிறாரு நம்ம வெற்றி. இதை ஒரு ஃப்ரேமோட போட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே திவ்யா பார்த்துட்டு, என்ன வெற்றியோட முகத்தில் ஒரு மாற்றம் இருக்கே, இந்த மாற்றத்துக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க திவ்யா. அந்த ஃபோட்டோ யார் கொடுத்தான்னு கேட்டால் கொஞ்சம் வெக்கமும் படுறாரு, சொல்ல முடியாமல். அந்த இடத்துல மகேஷ் கண்டுபிடிச்சிடலாம், சுடர் தானே வரைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா, ஆமாம் மகேஷ், சுடர் தான் வரைஞ்சி கொடுத்தா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கா அங்கிள், ஏற்கனவே சுடர் சொல்லியிருக்கா உங்களை அப்படியே வரைவேன்னு சொல்லியிருக்கா, இப்போ அவள் தான் வரைஞ்சி கொடுத்துருக்கா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ தான் திவ்யாவும் சொல்கிறாங்க, நான் சொல்லி மாறாமல் மற்றவங்களாம் சொன்னதை கேட்காம இப்போ சுடர் சொன்ன ஒரு சின்ன குழந்தைய சொன்னதுனால இப்போ நீ மாறி இருக்கே வெற்றி, ரொம்பவே பார்த்தா ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி திவ்யா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமும் வெற்றிக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்கலை. அந்த ஃபோட்டோவை தன்னோட மகள் எப்படி தன்னை மனசில் வச்சு வரைஞ்சிருக்கா அப்படின்னு தான் வெற்றிக்கு தோணுச்சு. அதனால ரொம்பவே ஹாப்பியாக இருந்துக்கிட்டு, சுடர் நமக்கு கொடுத்த கிஃப்ட் மாதிரி சுடருக்காக ஏதாவது கிஃப்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு புலியோடு போகிறாரு நம்ம வெற்றி. இந்த இடத்துல தான் நம்ம சுடரை பார்த்து, வா சுடர் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் கூப்பிட்றாங்க. சுடரும் வெளியே வராங்க. என்ன கேப்டன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எனக்கு கிஃப்ட் கொடுத்தில, நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. அதை கொடுத்ததுமே, நல்லா இருக்கு கேப்டன் அப்படின்னு சொல்லவும், இதை வச்சுக்கோ சுடர், உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம சுடர் சொல்கிறாங்க, இல்லை கேப்டன், அம்மா திட்டுவாங்க, யாருக்கிட்டேயும் கிஃப்ட்டுன்னு வாங்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க, அதனால கொஞ்சம் யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போ புலி சொல்கிறாரு, இங்கே பாரு சுடர், நீ வரைஞ்சி கொடுத்த அந்த டிராயிங்கை ஃப்ரேம் போட்டு எப்படி வச்சு ரசிக்கிறான்னு தெரியுமா, அப்படி இருக்கும்போது நீ கிஃப்ட்டை கொடுத்ததை அக்செப்ட் பண்ணிக்கிட்டல, அதே மாதிரி வெற்றி அங்கிள் கொடுக்குறதையும் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு புலி சொல்ல, அப்போ தான் அபிநயாவும் வெளியே வராங்க. தன்னோட பொண்ணை இன்னும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு சுடன்னு சொல்லிட்டு தேடி வரும்போது தான் வெளியே வந்து பார்க்கும்போது தான் எல்லாமே தெரிய வருது. இங்கே சுடர் வந்து வெற்றி கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்ததுமே ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இருந்தாலும் சுடர்கிட்ட காமிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அப்போ சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மு இங்கே வாங்கலேன், இங்கே பாருங்க, இவர் தான் கேப்டன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்க, அப்போ தான் நம்ம அபிநயாவுக்கு தெரிய வருது, கேப்டன் அங்கிள்னு இத்தனை நாள் சொன்னது இந்த வெற்றியாத்தானா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே வராங்க. ஆனால் இந்த கோவத்தையும் காமிக்கக்கூடாது, ஏன்னா சுடருக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு வெற்றிக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு போகிறாங்க. அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, வெற்றி தைரியமாக தான் நிற்கிறாரு. இருந்தாலும் அப்போ சொல்கிறாரு, இல்லை மகேஷ் மூலமாக தான் எனக்கு சுடரவே தெரியும், அப்போ தான் தியா தருணமோட பழகும்போது தான் சுடரோடையும் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ நம்ம அபிநயா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதுக்கு என் அன்னை பசங்களோட பேசுகிறத இதோட நிப்பாட்டிக்கோங்க, தயவு செஞ்சு என் அன்னை பசங்களோட பேசி அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வர வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சொல்கிறாங்க. அப்போ நம்ம வெற்றி அமைதியாகவே இருக்காங்க. இனிமேல் சுடர்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அபிநயா கேப்டன் கிட்ட பேசுகிறத பார்த்தா சுடருக்கு ரொம்பவே அதிர்ச்சி தாங்கலை. ஏன் அம்மா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அம்மா இப்படி பேசுகிறீங்க கேப்டன் அங்கிள்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேப்டன் அங்கிள் ஏன் என் கூட பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே பாரு சுடர், அவரோட பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, நீ வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம அபிநயா. இந்த இடத்துல எதுவுமே சொல்லாமல் நம்ம வெற்றி கிளம்பிடுறாரு. வெற்றியும் புலிட்ட பேசுகிறாரு, என்னால் தாங்க முடியல, என் பொண்ணு நாங்கள் அவள் கேட்ட கேள்விக்கு சொல்லலான்னு தோணுச்சு, ஆனால் என்னால் அவள் கஷ்டப்படுவாளோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்துட்டேன், இல்லைன்னா நான் வந்த கோவத்துக்கு என் பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்கு நீ என்னன்னு கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு புலிகிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அந்த நேரம் தான் புலி என்ன சொல்கிறேன்னா, நீ சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் நான் தடுத்தேன், ஏன்னா அவள் அப்படி சொல்லியிருந்தேன்னா அபி இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காங்க, இனி நீ ஏதாவது உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சாலே எந்த அளவுக்கு ரியாக்ஷன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பாக அது வந்து சுடரத்தை அஃபெக்ட் பண்ணும், சுடர் ரொம்பவே வருத்தப்படுவா, அதனால் உண்மை தெரியாமல் இருக்கிறதே நல்லது, இது வரைக்கும் உனக்கு சுடர் தான் தன்னோட பொண்ணு அப்படின்னு தெரியாததுனால தான் அபி உங்ககிட்ட அன்னை பொண்ணுன்னு பேசியிருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாமல் அபிநயா சுடரை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதெல்லாம் யோசிச்சு பாரு வெற்றி.
அதனால தான் புலி நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்துட்டேன். என்னோட சுடருக்கு எந்த இடத்துலையும் என்னால் எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அமைதியாக வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் அபி ஹாஸ்பிட்டலில் குண்டடிப்பட்டு கிடக்கும்போது அவள் எப்படியாவது பொழைச்சி வரணும்னு சொல்லிட்டு எவ்வளோ துடிச்சேன் தெரியுமா? என் மனசில் அவள் மேலே இருந்த கோவமே அப்போ போயிருச்சு. அவள் எப்படியாவது பொழைச்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நினச்சி கதறிக்கிட்டு இந்த மாதிரி சொல்லி வெற்றி அழுக ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரியா வெற்றி, என்னதான் இருந்தாலும் சுடர் வந்து புத்திசாலி பொண்ணு. இப்போ அவங்க அம்மா பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் சுடர் அப்படியே இருந்துருவாளா? கண்டிப்பாக கிடையாது. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காரணம் சரியான காரணம் இல்லைன்னா உங்ககிட்ட சுடர் பேசாமலாம் இருக்க மாட்டா. எல்லாமே கொஞ்ச நாள் டைம் கொடு, எல்லாமே சரியாக போகும். அவசரப்படாத வெற்றி, பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லும்போது நானும் பொறுமையாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை அறியாமல் சுடர்கிட்ட என்னால் பேசாமல் இருக்க முடியாது புலி அப்படின்னு சொல்லிட்டு அளவும் செய்கிறாரு. இந்த இடத்துல புலி என்ன சொல்கிறான்னா, அழாத வெற்றி, எல்லாமே நல்லதுக்குன்னே அப்படின்னு சொல்கிறாரு. இனி நம்ம வெற்றிக்கிட்ட சுடர் பேச ஆரம்பிப்பாங்களா? அவங்களுக்கு எப்போ தான் வெற்றி தான் தன்னோட அப்பான்னு தெரிய வரும். தன்னோட அப்பா இவர் தான் அப்படின்னு சுடருக்கு தெரிஞ்சால் சுடர் எந்த அளவுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் காமிப்பாங்க? இது மட்டும் இல்லாமல் இனி சுடர் வந்து வெற்றியோட பொண்ணு அப்படின்னு நம்ம கர்ணாவுக்கு தெரிஞ்சால் கர்ணா எந்த அளவுக்கு சுடரை டார்கெட் பண்ண போகிறாரு அப்படின்றது இனி வரப்போகிற எபிசோடில் தான் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.